ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவை வந்து கண்மணி அழைச்சிட்டு வராங்க. அப்போ அரவிந்த் வந்து மாப்பிள்ளை கோலத்தில் உட்காந்துருக்கவும் அப்போ அரவிந்த் வந்து மாறன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறன், இதிலே தான் நீ இருக்கணும், நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கவும் மாறனும் ஆமாம் நான் உன் பக்கத்திலே தான் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நந்தினியை தான் காட்டுறாங்க. நந்தினி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அரவிந்த் கிட்ட வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொன்னாலும் அவன் நிறுத்த மாட்டான். என்ன பண்ணுறதுக்கு, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், வீரா காலத்தில் வந்து அரவிந்த் தாலி கட்டக்கூடாது அப்படின்னு நந்தினி வந்து அழுதுகிட்டே இருந்துட்டு இருக்கிறாங்க. கண்மணி வந்து வீராவை அழைச்சிட்டு அவங்க மணமேடையில் அரவிந்த் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா அந்த சடங்குகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ மாறன் பக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாறன் நான் சொல்கிறத கேளு, வீரா கிட்ட நீ எல்லாம் உண்மையும் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நின்றும், அதுக்கப்புறமா வீராவும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, அத்தை நீ பேசாமல் இருக்க மாட்டியா, கொஞ்சம் அமைதியாக இரு, நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சதுமே ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு அரவிந்திட்ட, தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அரவிந்த் வந்து தாலியை கட்டுறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மாறன் வந்து தடுத்துட்டு வீரா களத்தில் தாலியை கட்டிடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அரவிந்த், கண்மணி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராமச்சந்திரனும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. வண்டி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அவங்க கையில் இருக்கிற பூவை வந்து ரொம்பவே சந்தோஷத்தோடு அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் அவங்க போடுறாங்க. இதை பார்த்துட்டு வள்ளி ரொம்பவே ஹாப்பி அடைகிறாங்க. வீரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இதை பார்த்துட்டு அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அரவிந்த் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சிருந்தாரு. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் வந்து வீரா கழுத்தில் தாலியை கட்டியாச்சு, இன்னும் வீரா வந்து என்னுடைய மனைவி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே ராமச்சந்திரன் வந்து ஓடி வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வீரா கழுத்தில் தாலியை கட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க. அண்ணா நீ மாறன் அடிக்காதண்ணா, மாறன் செய்ததில் வந்து எந்த தப்புமே கிடையாது, எல்லாமே மாறன் செய்தது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லும் போதே கண்மணி ஓடி வராங்க. என்ன சொல்றீங்க, மாறன் வந்து என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறது சரின்னு சொல்றீங்களா? அது எப்படி சரியாக முடியும்? அரவிந்த் தானே தாலி கட்டணும், அவன் தானே மாப்பிள்ள, இவன் எப்படி என் தங்கச்சி கழுத்தில் தாலியை கட்டலாம்? வீரா நீ அந்த தாலியை கழட்டி போடு, அரவிந்த் நீங்க கையில் வச்சிருக்கீங்களா, அந்த தாலி எடுத்து நீங்க வந்து வீரா கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு கண்மணி சொல்லவும் இதை பார்த்ததுமே வள்ளி வந்து ஆவேசத்தோடு அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா மாறன் கட்டின தாலியை வந்து கழட்டி போடுன்னு சொல்லுவேன், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாங்க, ஆமா உன்னை யாருடா தாலியை கட்ட சொன்னது, உனக்கு யாரு கொடுத்த அந்த தைரியத்தை அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்றாங்க, அண்ணா மாறன் தாலி கட்டினது சரிதான், அவன் தான் அந்த தாலியை கட்டணும் வீரா காலத்தில் அப்படிங்கிறாங்க. என்ன வள்ளி சொல்றான், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்குதா என்ன, அவளுடைய வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டானே, இன்னுமே இவன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நந்தினி ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்றாங்க, ஆமா வீரா காலத்துல தாலி கட்டினது மாறன் வந்து ரொம்ப சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறாரு, இந்த அரவிந்தை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாப்பிள்ளை குளத்துல நிக்கிறாம்ல அந்த அரவிந்த், இவனால ஏமாத்தப்பட்ட பொண்ணு தான் நான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ராமச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு, நீ என்னம்மா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது அப்போ வந்து நந்தினி அழுதுகிட்டே சொல்றாங்க, ஆமாய்யா இவனால வந்து நான் கெடுக்கப்பட்டவா, இவனால இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறேன், என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் அப்படிங்கிறாங்க. இதை சொல்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியாம என்னால வந்து தடுக்கப்பட்டுட்டேன், இப்ப நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், இவன் சரியான ஒரு பொம்பளை பொறுக்கியாக்கும், இவனால நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டான், நல்ல வேலையா வீராவோட வாழ்க்கையை நாசமாயிருமோன்னு சொல்லி நினைச்சிருந்தேன், ஆனா வந்து இவர் வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு மாறனை பத்தி சொல்லவும் இதெல்லாம் கெட்டதுமே ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்ப வள்ளியும் சொல்றாங்க, ஆமாண்ணா இந்த உண்மை எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா நான் சொன்னாலும் நீ நம்ப போறது இல்லை, அதனாலதான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன், ஆனா கடைசி இடத்துல நல்லபடியாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன எல்லாம் திட்டம் போட்டு செய்துக்கிட்டு இப்ப என்னன்னா அரவிந்த பொல்லாதவனு சொல்லிட்டும் இவனை வந்து நல்லவன் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறீங்களா? இது எல்லாமே மாறன் வந்து வீரா களத்துல தாலியை கட்டுறதுக்காக போட்ட நாடகம் அப்படின்னு கண்மணி சொல்லவும் அப்ப நந்தினி வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து ராமச்சந்திரன்ட்ட காட்டுறாங்க. இதை காட்டினதுமே ராமச்சந்திரனுக்கு உண்மை புரிஞ்சிருது, இந்த அரவிந்த் வந்து ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு. இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது, இங்க இன்னும் இருந்துட்டு இருந்தேன்னா உன்னை போலீஸ்ல நான் பிடிச்சு கொடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதை இந்த மண்டபத்தை விட்டே நீ போயிரு அப்படின்னு சொல்லி அரவிந்தை பார்த்து அவங்க கத்தவும் அரவிந்த் வந்து சொல்றாங்க, வீரா நான் சொல்றதை கேளு, இந்த நந்தினியை வந்து பிளான் பண்ணி இவங்க எல்லாமே திட்டம் போட்டு என்ன வந்து மோசமானவன்னு சொல்லி நம்ப வச்சிருக்கிறாங்க, இவங்க சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கவும் வீரா வந்து பாக்குறாங்க. அரவிந்த பார்த்ததுமே அவங்க கன்னத்துல பலார் பலார்னு போட்டு அரன்னு அரையிறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் நாசம் பண்ணினது இல்லாம என்ன கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும் அப்ப வீரா வந்து அடுத்தது மாறனை பாக்குறாங்க. அதுக்காக நீ பண்ணினது சரின்னு கிடையாது,
நீங்கள் எப்படி என் கழுத்தில் தாலியை கட்டலாம் அப்படின்னு சொல்லி வீரா வந்து மாறனை பார்த்து கேட்கும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வீரா நீ எதுவுமே அவசரப்படாத, மாறன் உன் கழுத்தில் தாலி கட்டினது எல்லாமே நல்லதுக்கு தான், நான் சொல்கிறது கேளு, மாறன் ரொம்பவே நல்லவன் வீரா அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் இருந்தாலும் அவனுக்கு அத்தை இல்லை, அதனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க, ஆனால் என்னுடைய நிலைமையை யாருமே நினச்சி பார்க்கல இல்லை அப்படின்னு வந்து வீரா சொல்லும் போது அப்போ வள்ளி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அரவிந்தை பார்த்து, ஒழுங்கு மரியாதை இந்த மண்டபத்தை விட்டே போயிரு, இல்லைன்னா போலீஸில் பிடிச்சு கொடுத்துரும் அப்படிங்கும்போது அரவிந்த் வந்து நந்தினியை பார்த்து அவங்க முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து வந்து வள்ளி வந்து நந்தினியை பார்த்து சொல்கிறாங்க, நந்தினி நான் உனக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படிங்கும்போது நந்தினி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து வள்ளி வந்து வீராவை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வீராவுக்கும் மாறனுக்கும் வந்து ஆரத்திலாம் எடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டோரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் இவங்க ரெண்டோரும் வீட்டுக்கு ஒன்று வந்திருக்கலாம், ஆனால் வெகு சீக்கிரத்தில் இவ வீட்டை விட்டு இவளை நான் வெளியே போக வைக்கிறேன், வீராவும் மாறனையும் நான் ஒன்று சேர்த்து வைக்கவே மாட்டேன், கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டோரும் ஒன்று சேரவே நான் விடவும் மாட்டேன் அப்படின்னு கண்மணி வந்து ரொம்பவே கோவத்தோடு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி வந்து வீராட்ட சொல்கிறாங்க, இந்த அம்மா விளக்கு ஏற்றுமா அப்படிங்கும்போது வீரா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அண்ணா உனக்கு ஒரு நல்ல மருமக தானே கிடச்சிருக்கிறா அப்படிங்கவும் ராமச்சந்திரனும் வந்து வீரா தனக்கு மருமகளாக கிடைச்சுன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான், வீரா தனக்கு வந்து மருமகளாக வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இப்போ வள்ளி வந்து மாறன் கிட்ட வராங்க. என்ன மாறா, நீ நினச்ச மாதிரிக்கே வீரா கழுத்தில் தாலி கட்டிட்டியே, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் வீராவோட சம்மதம் இல்லாமல் நான் அவள் கழுத்தில் தாலியை கட்டினது என்னமோ தப்பு தான் அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் பற்றிலாம் யோசனை பண்ணிட்டு இருக்காத, சொல்ல போனக்கு வீராவை வந்து ஒரு கெட்டவங்கிட்ட இருந்து நீ காப்பாற்றி இருக்கிற, வீராவுக்கு நீ நல்லது தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லத்த என்ன இருந்தாலும் சரிதான், நான் வந்து அரவிந்துக்கிட்ட இருந்து வீராவை காப்பாற்றுறது மேலே சரியாக இருக்கலாம், ஆனால் வீராவோட சம்மதம் இல்லாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினது என்னமோ தப்பு தானே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ அதை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காத, சீக்கிரத்திலே வீரா உன்னை புரிஞ்சு பாப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா வந்து ரூமில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே கண்மணி வராங்க. அப்போ வீராட்ட சொல்கிறாங்க, நீ என்னதான் இருந்தாலும் சரிதான், அந்த தாலியை வந்து நீ கலட்டி போட்டிருக்கணும் அந்த இடத்துல வச்சு அப்படிங்கிறாங்க. இதை வந்து வீரா பார்க்குறாங்க. கண்மணியே என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ என்ன இருந்தாலும் உன் சம்மதம் இல்லாமல் அந்த வீரா உன் கழுத்தில் தாலி கட்டினது தப்பு தான், அவன் கட்டின தாலியை கலட்டி அவன் முகத்திலே நீ எரிஞ்சிரு அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ வந்து அவங்க அம்மா வராங்க. என்ன கண்மணி நீ பேசிகிட்டு இருக்கிற, என்னதான் இருந்தாலும் சரிதான், மாப்பிள்ளை வந்து தாலியை கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த தாலியை கலட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கண்மணியை பார்த்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, இல்லைம்மா என்ன இருந்தாலும் சரிதான், அவன் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டினது தப்பு தான், ஆனால் தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறேன், ஆக மொத்தத்தில் அவன் என் கழுத்தில் என் விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினது ரொம்ப தப்பு தான், அரவிந்த் வந்து கெட்டவன் சொன்னாக்கி அந்த உண்மையை வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் கடைசி நேரத்தில் என் விருப்பம் இல்லாமல் அவன் தாலி கட்டினது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, பாத்தியா நான் சொன்னது கரெக்டு தானே, வீரா மனசில் வந்து மாறன் கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி அவன் தாலி கட்டலாம், அரவிந்த் வந்து மோசமானவனா அது வீராட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் அதை சொல்லாமல் இவன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணி வச்சிருக்கிறான், அப்போ அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கண்மணி கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வள்ளி வராங்க. வள்ளி வந்து பார்க்குறாங்க, அந்த கண்மணி இருந்துட்டு இருந்தா இப்படி தான் வீராவோட மனசை மாற்றிக்கிட்டே இருப்பா, இவளை சீக்கிரமாக வந்து ஏதாவது இவளுக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வள்ளி நினைக்கிறாங்க. மாறன் வந்து வீரா களத்தில் அவங்க சம்மதம் எல்லாமே அவங்க தாலியை கட்டிட்டாங்க. வீரா வந்து மாறனை புரிஞ்சுப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு அவங்க வந்து அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் வள்ளி வந்து அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக கண்மணிக்கு வந்து அவங்க எந்த மாதிரிக்கு அவங்க பிரச்சனை கொடுக்க போகிறாங்க, அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.